இன்னைக்கு காலையில பசியாரிக்கு ஒரு புது ரெசிபிய தான் ட்ரை பண்ண போறோம். கிழங்கு இல்ல. கிழங்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தோனயே அவிச்சிருக்கணும். ஒரு 2 நாள் கழிச்சு அவிச்சதுனால பாதி கிழங்கு வீணா போயிடுச்சு. கிழங்கு அவிச்சுட்டு இன்னொரு புது ரெசிபி தான் ட்ரை பண்ண போறோம். மாம்பழத்த வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த ரெசிபிய வந்து பார்க்கும்போது அவ்ளோ டெம்ப்டிங்கா இருந்துச்சு. வீட்ல மாம்பழம் இருந்துச்சா உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு உடனே ட்ரை பண்ணிட்டேன். மெஷர்மென்ட் வந்து எதுவுமே நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல. சீனி, ஏலக்காய், நெய்யி, அப்புறம் அரைச்ச மாம்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சுழியானுக்கு கிண்டுவோம் இல்லையா? அந்த மாரி நல்லா சுருள வந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சீனி இளகி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்பல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கம் வந்து பசும்பால் கிடைக்குது. அதனால வந்து காஃபிக்கு வந்து பசும்பால் தான் யூஸ் பண்றோம். அத வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அத வந்து அப்பப்ப ஆடைய எடுத்து தனியா நெய்யிக்காக வந்து அத ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த ரெசிபில வந்து இந்த மாரி கரண்டியில வந்து மாவு எடுத்து அதுக்கப்புறம் போட தான் சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு சரியா வராது. நல்லா சுருண்டி பால் மாரி வருது இல்லையா? அதனால நான் டைரக்ட்டாவே வந்து கையாலேயே வந்து உருண்ட புடிச்சு நான் வந்து சுழியம் போட்டுட்டேன். அவங்க வந்து இந்த ரெசிபிக்கு வந்து தோசை மாவு தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதே மாரி தோசை மாவு தான் யூஸ் பண்ணேன். அவுட்கம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா ரொம்ப சுமாரா தாங்க இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப மாம்பழம் புடிச்சிருந்துச்சுன்னா தைரியமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.